இன்றைக்கி மணி கண்ட்ரோல் நியூஸில் வந்து டிசிஎஸ் பற்றி நியூஸ் இருக்குது. அக்விசிஷன் ஆஃப் 100% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் எம்ஹெச்பி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. 525 கோடி ஸ்டெப் டவுன் சப்சிடரி ஏஜிஸ் டெர்மினல் பற்றி. கோடக் மஹிந்திரா பேங்குக்கு ஒரு நியூஸ் இருக்குது. அலாட்டட் $650 million சீனியர் நோட்ஸ் டியூ இன் 2031 அண்டர் இட்ஸ் $1 billion யூரோ மீடியம் டேர்ம் நோட் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஷிப்பிங்க்கு ரொம்ப நல்ல நியூஸ் இது. ஆகஸ்ட் 27 பைபேக்கு. ஸோ ஸ்டாக் ஹோல்டிங்கும் இருக்குது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸு அதுக்கு நியூஸ் இருக்குது. பிரமல் ஃபினான்ஸுக்கு நியூஸ் இருக்குது. ஹெச்இஜிக்கு நியூஸ் இருக்குது. கோல் இண்டியா, இக்கோ பேங்க் நியூஸில் இருக்குது. அஃப்கான்ஸ் இன்ஃப்ரா இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. அப்புறம் பல்க்கு பிளாக் டீல்ஸ் இருக்குது. அதுபோக இன்றைக்கி நான் ஏஐட்ட சில விஷயங்கள் கேட்டுட்ருந்தேன். முத்தூட் பற்றியும் பிஎஸ்சி பற்றியும். பிஎஸ்சி ரேட் விழுந்திருக்குது. முத்தூட் இன்னும் லோ பிஇயில் தான் இருக்குது. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது இன்னுமே ஏறும். நான் என்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக் பற்றியும் கேட்டுட்ருந்தேன். நாட்கோ ஃபார்மா லோ பிஇயில் இருக்குது, ஆட் பண்ணலாம் அப்படின்ச்சு. இப்போ ஷிப்பிங் இந்த மாதிரி பைபேக் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணலாம். அப்போலோ டயர் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து அவங்க 590 வரைக்கும் ப்ரோக்கரேஜ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து ஒரு பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கம்மிங் டேஸில். பட் அது ஏற்கனவே கொஞ்சம் ஹை ரேட்டில் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் தான் நியூஸில் பார்த்துட்ருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி என்ன பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்கேன். நாட்கோ ஃபார்மா ஆட் பண்ணலாம், ஷிப்பிங் ஆட் பண்ணலாம், அப்போலோ டயர் ஆட் பண்ணலாம். மார்க்கெட் ரியாக்ஷனை பொறுத்து பிஎஸ்சி முத்தூட் ரெண்டையும் பை பண்ணுறோன்னா பை பண்ணலாம். இதுதான் இன்றைய பிஃபோர் மார்க்கெட் நியூஸ்.